இன்னைக்கு நம்ம சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? 3 முட்டை, 50 கிராம் வந்து நம்மளுக்கு கொக்கோ பவுடர் தேவை, 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 125 ml வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்ச சுடு தண்ணி தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 125 கிராம் வந்து நம்மளுக்கு மைதா தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 ml வந்து நம்மளுக்கு ஆலிவ் ஆயில் கிடைக்காதவங்க நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், எந்த உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் எது கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை 200 கிராம், துளியுண்டு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து நம்மளுக்கு பேக்கிங் சோடா தேவை. இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க, 125 ml. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா, இது எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் நல்லா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் ஓவனை நம்ம 170 டிகிரி சென்டிகிரேட்டில் கேஸ் 7 வச்சு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். கொக்கோ பவுடர் போட்டு அதில் நம்ம வச்சுருக்க பாருங்கள் இந்த சுடு தண்ணி போட்டு நல்லா நம்ம அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ அதில் நான் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த சுடு தண்ணியை விட்டு அது கட்டி இல்லாமல் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பூன் வச்சு நீங்கள் பீட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா அது வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து இந்தாண்ட வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு மைதா போட்டுக்கோம். மைதாவுக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க அந்த பேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள், அந்த பேக்கிங் சோடா அதை நம்ம போட்டுக்கலாம். அது போட்டோடனே இதை நல்லா வந்து கையால் கலக்கிறவங்க கையால் கலந்துக்குங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் நீங்கள் நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பவுலில் நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 200 கிராம் சர்க்கரை போட்டிருக்கோம். அதில் நம்ம வச்சுருக்க ஆலிவ் ஆயில், அந்த ஆலிவ் ஆயிலை இதில் ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பீட்டர் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணியிருக்கும் போது நல்லாவே அழகாக நுரையா வருது நம்மளுக்கு இந்த எக்கு. இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம இது மேலே நம்ம இந்த சாக்லேட் எது வச்சுருக்கோம் பாருங்கள், கொக்கோ போடுறோம், அந்த சுடு தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா உங்களுக்கு நுரைச்சிட்டு வருது. இப்போ நல்லா நம்மளுக்கு நுரைய வந்திருக்கு. இதை நம்ம ஸ்டாப் பண்ணி தனியாக அந்தாண்ட வச்சிடலாம். இதில் இப்போ நம்ம அந்த வச்சிருக்க கொக்கோ பவுடர் சுடு தண்ணி சிரப் வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சிருக்க மாவு, மைதா, உப்பு, பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த மாவை வந்து இதோட கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு லைட்டாக கரண்டி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம அதை கலந்துக்கலாம். இது மேலே இப்போ நான் இந்த மாவு மேலே 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டின் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த இதில் வந்து நீங்கள் பேக் பண்ணுறீங்களோ அந்த இதை டின் எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் அழகாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டின்ல நான் வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இந்த வெண்ணெய்க்கு மேலே நான் லைட்டாக மைதா மாவு தூவி ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இப்போ இது மேலே நம்ம வச்சிருக்க அந்த பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த மாவை இதில் ஊற்றிக்கிட்டு ஒரு கீழே வந்து ஒரு தட்டி விடுங்க. அப்போ கேக் உங்களுக்கு சரிசமமாக வரும். இப்போ இதை நம்ம வந்து 170 டிகிரி சென்டிகிரேட் முன்னையே ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் 25 மினிட்ஸு.
இதை இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிக்கிறோம். எவ்வளோ மணி நேரம்னா 45 நிமிஷம் 45 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த குச்சி வச்சு குத்துனீங்கன்னா மாவு இல்லாமல் வந்ததுன்னா உங்களுக்கு கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதை வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ நான் கமுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க அழகா வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை போடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.